இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
வருகிறார் காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார் காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான் விழித்திடு மகனே. மூன்றாம் ஜாமம் வந்தது ஜெபித்திடு மகளே. இந்த நாளிலே என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் பென்ஜி அவர்களுக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் எல்லாருமே ஊழியத்தினுடைய வழியிலே போகிறதுபடியால் நம் ஆண்டுடைய வார்த்தையை எப்படி ஆவியை நம்மோடு பேசுவார் என்று இந்த 30 நிமிடங்களிலே ஆவியை நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஏன்னா வசனமே வாஞ்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை மேல் பசிதாக இருக்க வேண்டும். நீதி நியாயங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் 9 குறிப்பைகளை குறித்து ஆவியானவர் நம்ம சுருக்கமாக எடுக்க போகிறோம். முதலாவது, ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலை. ஒரு ஊழியத்தில் வளர்ச்சி அடைவர்கள் இன்னும் ஊழியத்தில் வளர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் என்பது முடிவு ஆரம்பம் அல்ல, அது போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, ஒரு ஊழியக்காரருக்கு ஆலோசனையை சரியாக கொடுக்க வேண்டும் சபைக்கு. அல்லேலூயா. இரண்டாவது, புரோஜனமானவைகளை மறைத்து வைக்காமல் விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டும். மூன்றாவது, அந்தரங்கத்திலே பேசக்கூடாது ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நான்காவதாக, என் வார்த்தைகளை உண்மையாக சொல்ல வேண்டும். நான்காவது அந்த பகுதி. ஐந்தாவது, தினந்தோறும் தேவாலயத்தை விட்டு விலகக்கூடாது. ஆறாவதாக, ஆண்டவர் சொல்கிறார், தேரினாக நிறுத்தும்படி நம் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசிகளை சீசனாக, ஜாமக்காரனாக, யுத்த வீரனாக, உடன் ஊழியக்காரனாக, மூப்பனாக அநேக காரியங்களில் அவங்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. ஏழாவது, சாட்சி. ஆண்டவருக்கும் முன்பாக சாட்சியாக இருக்கணும், விசுவாசிகளுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும், சாத்தானுக்கு முன்பாக நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே 8வது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ண வேண்டும் எல்லாருக்கும் மத்தியில். அல்லேலூயா. 9வது, தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26, 27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் எப்படி இருக்கிறேன்? சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் நம்ம ஊழியம் செய்யறதுக்கு வந்துட்ட பிறகு விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆலோசனையும் சொல்லித்தர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை கூட நம்ம அதை தடுத்தோம்னா, அதை மறைத்தோம்னா, அந்த ஆலோசனை சொல்லாதனால அந்த விசுவாசிகளுடைய அத்தனை இரத்தப்படியும் யார் மேலே வரும்? அந்த ஊழியக்காரர் மேலே வரும். அல்லேலூயா. நம்ம பார்க்குற நிறைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக மறிக்கிறாங்க, ஏன் வியாதியில் போய் படுத்துக்கிறாங்க, ஏன் அப்படின்னா நிறைய காரியங்களை மறைக்கிறதுனால தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய ஆலோசனை கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வேறு யார் ஆலோசனை கேட்கக்கூடாது. மோசே யார்கிட்ட ஆலோசனை கேட்டாருன்னா தேவனிடத்தில் கேட்டார். அது யார்கிட்ட சொன்னார்? சபைக்கு சொல்லினே வந்தார். அதில் எதையும் அவர் மறைக்காதனால தான் அவருடைய ஊழியம் 120 வருஷம் கரெக்டாக எப்படி இருந்தது? தன் கண்கள் எப்படி இருந்தது? முடிவுக்கு தெளிவாக இருந்தது. சரீரத்தில்
பூரண பலன் இருந்தது. புரியுங்களா? அங்கே மலைமேல் ஏறி நிற்கும் போது அங்கே பிதாவின் முகத்தை பார்த்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அங்கே அவர் சீனா மலையில் அவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய முதுகை பார்த்தார். அங்கே அவர் முகத்தை காட்டவில்லை. ஆனால் ஊழியத்தை முடியும் போது முகத்தை காட்டினால அவர் என்ன ஆகும்? என் முகத்தை பார்த்தா என்ன ஆகிடுவேன்? மரித்து விடுவாயினார். அதே போல் முகத்தை காட்டினா அவர் மரித்து விட்டார். அல்லேலூயா. அதே மோசே ஆண்டு என்ன பண்ணார்? மறுபடியும் அதே கானான் தேசத்தில் அதே மலையில் கொண்டு வந்து மறுரூப மலையை நிறுத்துறாரு. இயேசு முன்னாடி நின்று அவங்க 2 பேரும் ஆலோசனை கேட்குறாண்டவர். அல்லேலூயா. அதோட 2 பேர் எதுக்கு? ஒன்று எலியா, இன்னொன்று மோசே. அவங்க 2 பேரும் பக்கத்தில் ஏன் நின்னாங்கன்னா 2 பேருமே வந்து 40 20 40 பகல் 3 பேரும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற வேலை கர்த்தர் கூடவே வைப்பார். புரியுதுங்களா? யாருடைய ஜெப ஆவி பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜெபம் என்ன பண்ணோம்? கர்த்தரோட இணைவாக. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து அவர் யார் முன்னாடி நிற்கிறான்னா, நியாயப்பிரமாண புத்தகத்தை எழுதின மோசே எலியாவை கொண்டு வந்து எங்கே நிறுத்துறாரு? மறுரூப மலையில் நிறுத்து அவரோட டிஸ்கஸ் பண்ணுறாரு அவருடைய மரணத்தை குறித்து. அல்லேலூயா. இவருடைய மரணத்தை குறித்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மரணம் உண்டாகுன்னு அவங்களுக்கு அதை குறித்து பேசுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆலோசனை ஒன்றும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறைக்கூடாது. அப்போ ஆலோசனை எங்கே இருக்குதுன்னா வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. வேறு எந்த புத்தகத்துலேயும் ஆலோசனை இல்லை. அந்த புத்தகத்தை படித்தேன் இந்த புத்தகத்தை படித்தேன்னு சொன்னால் அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகம் பைபிள் கீழே இருந்தால் அந்த புத்தகத்தை நான் படிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவன் சொன்னார், எல்லா புத்தகத்தை காட்டிலும் என் புத்தகம் மேன்மையானது, ஜீவன் உள்ளது. இன்றைக்கி வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கள் ஏன் உயிராக இருக்கிறது? என்ன காரணம்? ஒவ்வொரு வார்த்தைகள் ஏன் உயிராக இருக்கிறது சொல்ல முடியுமா? வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தை உயிர் இருக்குதா இல்லையா? இருக்குது. அது காரணம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மீறி எத்தனை புத்தகம் எதனால அவங்க மறித்து போயிட்டாங்க. ஆனால் அந்த புத்தகம் மறித்த பிறகு அதுக்கு வேல்யூ இருக்குமா? எப்போ ஒரு மனுஷன் எழுதுகிற புத்தகம் மறித்து போன பிறகு அந்த புத்தகத்துக்கு வேல்யூஷன் கிடைக்காது. அந்த மறித்து போன புத்தகத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா அதனுடைய நிலைமை தான் நமக்கு வருது. ஆனால் உயிரோடு இருக்கிற இயேசு அவர் எழுதின வார்த்தைகள், எழுத்துக்கள், சத்தியங்கள், வேதங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால தான் ஒரு மனுஷன் செத்தாலும் உயிரோடு எழுப்பிடலாம், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் தட்டி எழுப்பிடலாம், எப்படியாப்பட்ட ஊழியம் இருந்தாலும் செய்து முடிச்சிடலாம். ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறாரு. நம்ம யாருக்கும் நம்ம பக்கத்தில் யார் இருக்கிறாங்க இல்லையோ, ஆனால் இயேசு பக்கம் இருப்பார். அவர் உள்ளவே இருப்பார், கூடவே இருப்பார், உன்னோட எப்போவுமே சம்பாஷணை பண்ணினே இருப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலோசனை ஒன்று நம்ம என்ன பண்ண கிடையாது? கொடுக்கப்பட்ட ஆலோசனை கரெக்டாக சொல்லிடணும். சீசரை உருவாக்கணும். இயேசு சொன்னார், ஃபஸ்ட்டு கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசரை உருவாக்கினார். அப்போ சீசரை உருவாக்கணும். நம்மளால் முடியாது, கர்த்தர் தான் அதை செய்வார். அல்லேலூயா. நம்ம யார்? அவருக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கலாம், நம்ம சிநேகிதனாக இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை, அதோடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொண்டு சீசரை உருவாக்கி நம்ம சபையில் வைக்கணும். புரியுங்களா? அப்போ நம்ம அதுக்கு பிரயாசப்பட்டோம்னா கர்த்தர் அதுக்காக நிற்பார், அதை உருவாக்கி தருவார். அல்லேலூயா. ஏன்னா தன்னைத்தான் வெறுப்பவன் சீசன் அனுப்பப்பட்டாவிட்டால் யார் போவாங்க? அப்போ சீசன் தான் அனுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை வெறுக்கணும்னா சீசன் தான் வெறுக்க முடியும். சீசர்கள் குடும்பம் இருந்தாலும் ஆண்டவருக்காய் ஓடி வருவார்கள். இரண்டாவது நாம் பார்க்குறாங்க, சொல்லப்பட்டுக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டாவது நாம் அந்த வசனத்தில் புரோஜனமானவைகளை மறைத்து வைக்கக்கூடாது. அங்கே அப்போஸ்தலர் 20:20 வாசித்தோம்னால், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. அல்லேலூயா. புரோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் என்ன பண்ணல? உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அல்லேலூயா. அதை என்ன பண்ணார்? வீடுகளதோறும் சபைகளதோறும் என்ன பண்ணிக்கிறார்? சொல்லியிருக்கிறாரு. அப்போது விசுவாசிகளுக்கு எதையும் நமக்கு என்ன பண்ண கிடையாது? காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும்? போதகனாக இருக்கணும். அப்போ காலத்தில் போதகனாக அவங்கள உருவாக்கணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் உருவாக்குறோமா இல்லையோ, ஆனால் போதகனாக உருவாக்கலாம். போதகன் என்பது டீச்சரை குறிக்கிறது, ஊழியக்காரன் என்பது மேய்ப்பரை குறிக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ பூரண புருஷர் ஆகணும். யார் ஆகணும்?
பூரண புருஷர் யார் ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்க தான் ஊழியக்காரர் வர முடியும். ஏன்னா 11 அங்கே என்ன போட்டப்பட்டிருக்கு, விசுவாசத்திலையும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக என்ன பண்ணிக்கிறேன், நிறைவான ஒரு வளர்ச்சி அங்கே உருவாகுது. அப்போ ஆரம்பத்தில் நம்ம விசுவாசம் இருக்கலாம், ஆனால் சபையில் ஒரு 5 வருடம் 6 வருஷம் ஆகும்போது ஒரு நிறைவான வளர்ச்சி உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த நிறைவான வளர்ச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறது, பூரண புருஷர் ஆகிறாங்க. அந்த பூரண புருஷர் ஆகின பிறகு 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, அங்கே சிலர் 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 சொல்றாரு. எத்தனை பேருக்கு சிலர் சிலர் சொல்றாரு? அப்போஸ்தலருக்கு சிலர்னு சொல்றாரு, தீர்க்கதரிசிக்கும் சிலர் என்ற வார்த்தை வருது, மெய்ப்பருக்கும் சிலர் என்று வருகிறது, சுவிசேஷக்கும் சிலர் வருகிறது. ஆனால் போதகருக்கு சிலர் சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்லலை? ஒரு ஆலயத்துக்குள்ள இந்த 4 சிலராக எடுத்துக்கிறோம் நம்ம, மீதி எல்லாம் ஆலயத்திலே போதகராக இருப்பாங்க. அல்லேலூயா. போதகராக என்ன, இயேசு பற்றி A to Z தெரியணும். புரியுங்களா? இயேசு ரட்சகர்னா அவங்களுக்கு தெரியல, கிறிஸ்துவனா தெரியல. அப்போ எப்படி அவங்கள வச்சு நம்ம ஆத்ம ஆதாயம் செய்கிறது? ஒரு விசுவாசி வெளியே இடலாம் இருந்தால் அந்த ஒரே விசுவாசி வைத்து அந்த ஊர் அந்த தெருவில் போயிட்டு ஒரு 10 பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க இயேசு நல்லவர்னு. ஆனால் அது ஏற்கனவே அந்த தெருவில் அவங்கன்னா இருக்கிறாங்க, ஒரு விசுவாசி இடலாம் இருக்கிறாங்க. அது நிமித்தம் அவங்க மனம் திரும்புவாங்களா? அப்போ ஒரு விசுவாசி நம்ம கையில் ஆண்டு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த விசுவாசி என்னவாக இருக்கணும், ஒரு நல்ல போதகனாக இருக்கணும். அல்லேலூயா. போதகன்னா அவன் என்ன பண்ண, 4 பேருக்கு இயேசு பற்றி என்ன பண்ணணும், ரட்சிப்புனா என்ன, மரணத்து பிறகு என்ன, மரணத்து பிறகு அவங்க எங்கே போவாங்க, அதை பற்றி அவங்க என்ன பண்ணிக்கணும், தெளிவாக தெரியணும், தெளிவாக தைரியமாக பேசணும். அல்லேலூயா. அப்போ 4 பேர் ஆண்டு சிலர் என்று அடைக்கிறாரு, தெரிந்து கொள்கிறாரு. ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாமே போதகராக அந்த மேய்ப்பருக்கீட என்ன பண்ணுறாங்க, எல்லா ஊழியங்களும் மேய்ப்பருக்கீட தான் வேலை செய்யும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா வேலையும் எங்கே இருக்குது, ஞானஸ்தானத்திலிருந்து அடக்க ஆராதனை வரைக்கும் எங்கே இருக்குது, சபையில் தான் இருக்கிறது. புரியுங்களா? மேய்ப்பருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண தவிர தனியாக போய் நான் ஒரு சுவிசேஷக்கு நான் போய் என்ன பண்ணுறேன், ஒரு மீட்டிங் நான் நடத்துகிறேன், தீர்க்கதரிசி நான் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், அப்புறம் ஒரு அப்போஸ்தலர் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன், அப்புறம் ஒரு போதகன் போய் அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினா சபை நான் நிலமாகும் சொல்லுங்கள். அப்படி எங்கே பைபிளில் எழுதினார் ஆண்டவர், எழுதியிருக்கிறாரா? அப்போ அந்த மேய்ப்பினுடைய சம்மந்தம் இல்லாத நடத்தக்கூடாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறது, சபையில் இருக்கிற விசுவாசிகள் பாதி அங்கே பணம் அனுப்புகிறாங்க, தசமாக அனுப்புகிறாங்க, இங்கே பாதி அனுப்புகிறாங்க, அங்கே பாதி அனுப்புகிறாங்க, பாதி விசுவாசி இங்கே ஏமா சண்டே வரலான்னா அங்கே போய் இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு மரத்தை நம்ம ஒரு இடத்துல நட்டுட்டு எத்தனை இடத்துல போய் நட முடியும், கொண்டு போய் அது எத்தனை இடத்துல போய் நட முடியும், யோசித்து பாருங்கள். அப்போது எல்லாமே யாருக்கு அன்றில் இருக்கிறாங்க, அந்த மேய்ப்பின் கேடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மேய்ப்பின் மேலே யார் இருக்கிறது, கண்காணியாக பரிசுத்தாவின் இருக்கிறாரு. அப்போ பரிசுத்தாவின் தான் சபை என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக நடத்துகிறார். நம்ம எல்லாமே சபை தான். புரியுதுங்களா? ஒரு உள்ளத்தில் ஒரு பலவீனம் வந்தால் அந்த மேய்ப்பருக்கு உடனே என்ன வந்துடும், பலவீனம் வந்துடும். ஒரு விசுவாசி பலவீனப்பட்டால் நம்ம தூங்க முடியாது, தூங்க முடியுமா? அப்போ அந்த மேய்ப்பர் கீழே இந்த வேலையை நடக்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒன்றும் நான் மறைத்து வைக்காமல், அப்போ எல்லாரையும் போதகனாக என்ன பண்ணியிருக்கணும், உருவாக்கப்பட வேண்டும். புரியுங்களா? இங்கே கொடுக்குற ஒரு மெசேஜில் புரியுங்களா முழு சபை உருவாக்கப்பட முடியுமா? அதனால தான் சபைகளில் ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா வேத ஆராய்ச்சி இருக்கிறது, அப்புறம் பைபிள் கிளாஸ் இருக்குது, பைபிள் ஸ்டடி இருக்கிறது, நிறைய சீசத்தை பயிற்சி இருக்கிறது, ஜாமக்கார பயிற்சி இருக்கிறது, நல்ல யுத்த வீரன் பயிற்சி இருக்கிறது. இந்த பயிற்சிகள் எது கொடுக்குறோம், நல்லா அவங்கள உருவாக்குறோம், ஒரு மனவாட்டியாக உருவாக்கப்படணும். முடிவு என்ன, ஆரம்ப விசுவாசி, ஆனால் முடிவு மனவாட்டி. அப்போ ஒரு மனவாட்டியை உருவாக்குறதுக்கு 7 தகுதி இருக்கணும். 1 விசுவாசியாக உருவாக்கப்பட்டிருக்கணும், 2வது சீசனாக இருக்கணும், 3வது ஜாமக்காரனா ஜெபிக்கிற ஜாமக்காரனா இருந்திருக்கணும், 4வது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற போர் சேவகனாக இருந்திருக்கணும், 5வது புத்தியுள்ள கன்னிகையாக மாறி இருக்கணும், 6வது குணசாலியாக மாறி இருக்கணும், 7வது மனைவாட்டியாக மாறி இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒரே விசுவாசி வச்சு ஒரு 20 வருஷம் விசுவாசம் இருக்கிறாங்க, அது பிறகு 25வது வருஷம் அவிசுவாசம் மாறுறாங்க, அப்புறம் 30வது வருஷம் அற்ப விசுவாசம் மாறி அப்புறம் மேய்ப்பருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இது நம்ம பார்க்குறோம் நிறைய சபைகளில். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 சபைகளை போயிட்டு வரோம் நாங்கள் ஆலயத்தில், அநேக ஊழியர்களை சந்திக்கிறோம். அல்லேலூயா. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு, வட மாநிலத்தில் சில நாடுகளுக்கு போயிட்டு வரோம். எல்லா நாடுகளிலும் பார்க்குறோம் விசுவாச நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அவங்க விசுவாசி தான், ஆனால் ஆரம்பத்தில் விசுவாசி, ஆனால் முடிவு என்னவாக இருக்கணும், ஒரு குழந்தை முடிவு என்ன இருக்கணும், தாத்தாவாக இருக்கணும். ஆனால் ஒரு விசுவாசி ஆரம்ப விசுவாசம் முடிவு விசுவாசம் எங்கே எழுதப்பட்டது பைபிளில்?
ஆத்மா ஈடேற, ரட்சிப்பு நிறைவேற, முடிவு பண்ணி நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்பட்டவங்க முடிவு பண்ணி நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ பொதுவான ரட்சிப்பு இருக்கிறது, பூரண ரட்சிப்பு இருக்குது, நித்திய ரட்சிப்பு இருக்குது. பொதுவான ரட்சிப்பு இயேசு கொடுக்குறாரு, பூரண ரட்சிப்பு பரிசுத்தாய் தராரு, நித்திய ரட்சிப்பு பிதா தராரு. பொதுவான ரட்சிப்பு பெறும்போது பாவ தண்டனையிலிருந்து தப்பிக்கிறோம். பூரண ரட்சிப்பு பரிசுத்தாவினர் இந்த பாவ உலகத்தில் நம்மளை தப்பிக்க வைக்கிறாரு. உலகத்தில் பாவ வல்லமை இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கு, பாவம் நம்மளை துரத்தாதா? அப்போ பாவ வல்லமை மேற்கொள்வதற்கு பரிசுத்தான் உதவி செய்கிறாரு. பாவ தண்டனையிலிருந்து மீட்கப்பட இயேசு வந்தார். அப்புறம் பாவ உலகத்திலேருந்து நம்ம விட்டு நித்திய ரட்சிப்பு போகும்போது பிதா நமக்கு எடுத்துக்கொள்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அதுக்கு பேர் தான் முடிவு பண்ண நிலைத்திருப்போன்னு ரட்சிக்கப்படும். அந்த இடத்துக்கு போவதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஆரம்பத்துலேருந்து அதனால் நீ 8 மணி நேரம் வேலையை விட்டுட்டு வா, தூக்கத்தை விட்டுட்டு வா அப்படின்னு நான் சொல்ல. நீ 8 மணி நேரம் வேலை செய்து ஆகணும், 8 மணி நேரம் தூங்கி ஆகலாம். மீதி 8 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் இருக்குது? ஒரு 4 மணி நேரம் வீட்டு காரியத்தை பார்த்தாலும், ஒரு 4 மணி நேரம் ஆலயத்தை கொடுத்தா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கொடுத்தா 10 நாளைக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்க முடியும்? 40 மணி நேரம் கொடுக்க முடியும். அப்போது ஒரு 10 மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்க முடியும்? கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம், 72 மணி நேரம் அந்த விசுவாசி ஆலயத்தில் இருக்கணும். இருக்கிறாங்களா? தசம்பாகமாக கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு எத்தனை அவர்? 720 ஹவர்ஸு. அப்போ 72 மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருந்தால் தான் அந்த விசுவாசினா மாற முடியும், ஒரு சீசனாக மாற முடியும். அவங்க வரது எத்தினாலே வாரத்துக்கு 3 ஹவர், 4 வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் வராங்க? 12 மணி நேரம் வராங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்கள். 156 மணி நேரம் வராங்க. 156 24 வகுத்தீங்கன்னா ஒரு 6 நாள் வராங்க ஒரு வருஷத்துக்கு சபைக்கு. இதனால் எப்படி வரிகளை போக முடியுமா? 40 வருஷம் சபையிலே இருந்தவங்க யாருமே போகல, 2 பேர் தான் போனாங்க. உலகமே பாவத்தில் இருக்கும்போது 8 பேர் போனாங்க நோவா காலத்தில். இப்போது 6.5 மணி நேரம் வராங்க ஒரு வருஷத்துக்குன்னா 10 வருஷம் அங்கே சபைக்கு வந்து 66 நாள் வராங்க. இது வச்சு எங்கே போக முடியும்? அந்த காலகட்டத்தில் பாவம் குறைவாக இருந்தது, இந்த காலத்தில் பாவம் அதிகமாக இருக்குது. அங்கே அப்போ அன்பு அதிகமாக இருந்தது, இப்போ அன்பு குறையுது. அங்கே அக்கறமாக குறைவாக இருந்தது, இங்கே அக்கறம் பெருகிச்சு. அக்கறம் பெருகிற நேரத்தில் அன்பு. அப்போ இப்போ தான் அதிகமான அபிஷேகம் இருக்கணும், அதிகமான கிருபை பெற்றிருக்கணும், அதிகமான செபிக்கணும், அதிகமாக என்ன பண்ணியிருக்கணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், தேவனுடைய ஆலயத்தை விட்டு விடக்கூடாது. நம்முடைய மூச்சியே ஆண்டவர் தான் இருக்கணும், நம்முடைய பேச்சும் ஆண்டவர் தான் இருக்கணும், நம்முடைய சொல்லும் ஆண்டவர் தான் இருக்கணும், நம்ம எல்லாமே ஆண்டவர் தான் பேசணும். அப்போ தான் நம்ம நித்தியத்தில் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. காலெல்லாம் நம்முடைய நேரத்தில் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது பிறகு போக முடியாது. புரியுங்களா? ஏன்னா பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி நேரத்தில் என்ன பண்ணிவிடுவான்? வஞ்சித்துருவான். தெரிந்து கொள்ளப்பட தான் வஞ்சிக்கப்படுவாங்க தவிர தெரியாத யாரும் வஞ்சிக்கப்படுவாங்க. அவங்க ஆல்ரெடி பிசாசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணிடணும்? 100 பேர் இருக்கிறாங்கன்னா சாலிடாக அவங்கள கொண்டு போய் எங்கே நிறுத்தணும்? பரலோகத்தில் நிறுத்தினா 100 பேருக்குள்ளேயும் ஆவியில் பரிசுத்தம் இருக்கணும், ஆத்மாவில் பரிசுத்தம் இருக்கணும், அப்புறம் சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும், ஆவியில் பேச்சில் பரிசுத்தம் இருக்கணும், சிந்தனையில் பரிசுத்தம் இருக்கணும், நினைவில் பரிசுத்தம் இருக்கணும், எண்ணங்களில் பரிசுத்தம் இருக்கணும், அப்புறம் இதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும், அப்புறம் நடையில் பரிசுத்தம் இருக்கணும், செய்கையில் பரிசுத்தமாக இருக்கணும், முடிவு வரைக்கும் என்ன இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்குது, இன்னும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பரிசுத்தல் எல்லாத்துலேயும் ஜெயிச்சா தான் வின் பண்ணாதான் போக முடியும். ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் பரிசுத்தமாக இருக்குன்னு அதை வச்சு போக முடியுமா? 100 லிட்டர் பாலுக்கு எத்தனை கிலோ புளி போட்டு தயிராக்குறோம்? ஒரு கடுகு அளவு போதும். ஒரு கடுகு அளவு உனக்குள்ளே பாவம் வந்தாவே பிசாசு போட்டு ஜெயிச்சிருவான் கடைசி நேரத்தில். அல்லேலூயா. அப்போ முற்றிலும் பரிசுத்தன்னு சொல்லிக்கிறாரு. 1 Thessalonians 5:23 வாசித்து பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே, இந்த வசனம் எப்போ எழுதுறாங்க? அவருடைய வருகைக்கு எழுதுறாரு. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ சமாதானத்தின் தேவன் யாரு? பிதா. பிதா என்ன சொல்றாரு? சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் என்ன செய்வாரு? முற்றிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எதையே பரிசுத்தமாக்குவாரு? நம்மை பரிசுத்தமாக்குவார். எப்படி பரிசுத்தமாக்குறாரு? அடுத்தது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம். அப்போ ஆவி ஆத்மா சரீரம். ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்? ஆவி ஆத்மா சரீரம். இது 3 தான் முக்கியம். இந்த 3ஐயும் என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர்? அவருடைய வரிகளை பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? முற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? அப்போ முற்றிலும் பரிசுத்தமான ஒரு பாத்திரத்தை அடிக்கடி கழுவினே அந்த என்னாகும்? சுத்தம் பண்ணினே இருந்து தொடச்சி கையிலே இருந்து தொச்சினே இருந்தால் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அப்போ இந்த பாத்திரத்தை நீங்கள் அனுதின ரத்தத்தினால் கழுவினே இருக்கணும். ஏசு ரத்தத்தினால் கழுவ 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 என்ன ஆகுது?
வசனத்தினால் கழுவணும், ரத்தத்தினால் கழுவணும், அவருடைய ஆவியின் ஜீவ தண்ணீர்னால் கழுவணும், அப்புறம் ஆவினால் கழுவணும், கழுவினே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாயிடுது. அல்லேலூயா. அது பிறகு பரிசுத்தத்து மேலே இன்னும் பரிசுத்தம் ஆகுது. ஏற்கனவே பரிசுத்தமாக தான், அடுத்தது நம்ம இன்னும் பரிசுத்தமாகிறோம், இன்னும் ஓடினே இருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் மனவாட்டியாக மாற முடியும். அப்போ சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் நம்மளை பரிசுத்தமாக்குவராக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி. குற்றமற்றதா அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. குற்றம் என்றால் மீறுதல், அக்கிரம், பாவம். அந்த குற்றத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆவியில் மீறுதல், ஆத்மாவில் அக்கிரமம், சரீரத்தில் பாவம். இது மூணில் எதுவும் இருந்துச்சுன்னா பிசாசு போட்டு என்ன பண்ணுவான்? நம்மளை தடை பண்ணிவிடுவான். அல்லேலூயா. லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சுக்கு. புரியுதுங்களா? யூதாசு ஒரு சின்ன பண ஆசை இருந்தது, அது விடவில்லை. அந்த சின்ன ஆசை அவங்கள பரலோகம் போக விடலை. சின்ன காரியம் தான் பிசாசு பிடிப்பான். பிசாசு தந்திரம் உள்ளவன். நீ ஆலயத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போ, பைபிள் நோட்டை கொண்டு போ, நோட்ஸ் கொண்டு போகுதுன்னுவான். சரிங்களா? அப்புறம் நோட்ஸ் கொண்டு போய் பெண்ணை கொண்டு போவாது, அப்படியே சும்மா உட்காந்துருவான். அதில் தான் தந்துடும். அவ்வளோதான். நீ எழுதலை, ஒரு வாரத்தினுடைய மெசேஜை எழுதி அது ஒரு வாரம் தான் என்ன சொன்ன குடும்ப ஜபத்தில் நம்ம பண்ணோம். உன் குடும்ப ஜபத்தில் உன் மேய்ப்பர் சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை ஒவ்வொரு குடும்ப ஜபத்திலையும் உங்கள் குடும்ப ஜபத்தில் அதை என்ன செய்திருக்கணும்? கடைப்பிடிச்சிருக்கணும். என்ன தான் வசனத்தை என்னோட பேசினார். அப்போ அந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? 6 நாளும் அந்த மேய்ப்பர் கொடுத்த அந்த வார்த்தையை வைத்து 6 நாளும் தன்னுடைய குடும்பத்தில் பேசும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? ஓ, இதுக்காக தான் இந்த வசனம் வந்தது, இந்த இடத்துல எனக்காக பேசினார். பிள்ளை சொல்லுது எனக்காக பேசினார், இங்கே மனைவி சொல்கிறாங்க எனக்காக பேசப்பட்டது, இங்கே தகப்பன் சொல்கிறார். அப்போ 52 வாரம் ஒரு டைரியை உண்டாக்கி 52 மெசேஜை எழுதி அவங்க அந்த டைரியை கொண்டு போய் அலுமாரில் வச்சா பின்னாடி வர சந்ததி கேட்கும். பேர பிள்ளைங்க சொல்லலாம், இந்த டைரி எப்படி வந்ததுன்னா எங்கள் ஆயா என்ன பண்ணாங்க, எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க, 52 வாரம் சண்டே போய்க்கிறாங்க, 50 வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க, 50 டைரி இதுக்குள்ள. நம்ம எத்தனை டைரி எழுதி வச்சுருக்கிறோம்? பிள்ளைகளுக்காக என்ன இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? ஜபம் என்பது ஒரு இன்சூரன்ஸ். ஜபம் என்பது இன்சூரன்ஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனால் பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கிறோமா? அடுத்த சந்ததி, 3ஆவது சந்ததி பரலோகம் வரேன்னு நமக்கு தெரியுமா? சொல்லுங்கள். நம்ம இன்சூரன்ஸ் பண்ணலாம், நம்ம ஜபிக்கலைன்னா நம்முடைய ஜபம் தான் ஒன்று தான் என்ன பண்ணோம், 4ஆவது சந்ததி வரைக்கும் எடுத்துன்னு வரோம். ஆண்டவரே 4ஆவது தலைமுறை வரைக்கும் நான் ஜபம் பண்ணிட்டு போகிறேன். புரியுங்களா? அப்படி நீ சொல்லி ஜபம் பண்ணால் 4ஆவது தலைமுறை வரைக்கும் பார்க்கலாம் போ பேரடைஸ்குள்ளே. அல்லேலூயா. அப்போ நம்ம டைரியும் இல்லை, நோட் பண்ணுறோம், சில நோட் பண்ணுறதில்லை, மீதி எல்லா கணக்கும் கரெக்டாக எழுதுறாங்க. பேங்க்கில் எத்தனை பைசா போட்டுருந்தா என்ன பண்ணுறோம்? நடுராத்திரியில் கேட்டு எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னா என்ன பண்ணுறோம்? டக்குன்னு. உலக அறிவு இருக்கிறது, ஆனால் வேத அறிவு இருக்கிறதா? என் ஜனங்கள் அறிவு இல்லாமைனால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமைனால் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவு இல்லாமைனால் மிருக குணமாக இருக்கிறாங்க. எவ்வளோ கோபம் வருது? 20 வருஷம் சபைக்கு வந்த பிறகு எப்படி கோபம் வரும்? எப்படி கோபம் வருது உனக்கு அப்படின்னா, வசனம் உள்ளே போய் என்ன பண்ணல, ரத்தத்தை கலக்கலை, சும்மா வசனம் இருதயத்தை வரைக்கும் போது பிசாசத்துன்னு போயினே இருக்கிறான். சண்டே காலையில் கேட்குறீங்க, சண்டே மாலையில் கேட்டு பாருங்க, என்ன மெசேஜ் யாருக்கும் தெரியாது. ஏன் காரணம்னா 10 வருஷம் சண்டை போட்ட வார்த்தை கூட கரெக்டாக சொல்கிறோமே. ஏன்னா அந்த உணர்வு இல்லை நமக்கு. என்ன இல்லை? உணர்வு இல்லை. வசனம் உள்ள இருதயத்தில் போன பிறகு அது ஆத்மாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். புரியுங்களா? அப்போ ஆத்மாவுக்கு போனோன்னா இருதயத்தில் தியானம் இருக்கிறது, அங்கே தான் தியானிக்கிற இடம். சங்கீதம் 39:3 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பாருங்க, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போது நான் விண்ணப்பம் செய்தேன். அப்போ இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? தியானம் இருக்கிறது. வசனம் உள்ளே போன பிறகு உடனே அந்த வசனத்தை சிந்திக்கணும், அந்த வசனம் நினைவு கூறணும். அங்கே பேதுரு சொல்கிறாரு, அவர் வசனத்தை நான் நினைவு கூர்ந்து மன கசந்து அழுதேன்றார். புரியுங்களா? ஒருத்தருக்குள்ளே அந்த வசனத்தை எப்போ நினைவு கூறுறீங்களோ அதுதான் தியானமாக மாறுது. எங்கே தியானம்லாம் வேதத்தில் இருக்குதோ அங்கெல்லாம் கனி உருவாயிருக்கும். எங்கே வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களோ அங்கெல்லாம் என்ன உண்டாச்சு? நாலேஜ் உண்டாச்சு, அறிவு உண்டாச்சு. வேத அறிவு வளரத்துக்கு வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு. அப்போ இயேசு சொன்னார், இயேசுக்கு கீழ்ப்படுகிறோம். வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி போகிற ஆவியான சொல்கிறாரு, அங்கே கனி உருவாகுது. பிதா சொல்கிறார், வேத வாக்கியங்கள் தேடி வாசிங்கள், அப்போது இவைகள் ஒன்று உனக்கு குறையாது. அப்போ பிதாவுக்கு நம்ம கீழ்ப்படியதில்லை, தேடியும் வாசிக்கிறதில்லை. இயேசு சொன்னார் ஆராய்ந்து பாரு, அதையும் வாசிக்கிறதில்லை. அப்புறம் பரிசுத்தாவின்னு சொன்னார் தியானம் பண்ணிப்பார். இது 3 தான். ஆவியில் நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம், ஆத்மாவில் இருதயத்தில் தியானிக்கிறோம், சரீரத்தில் தேடுறோம். அல்லேலூயா. சரீரம் பிதாவுக்காக இருக்கிறது, ஆத்மா இயேசுக்காக இருக்கிறது,
ஆவியானவர் ஆவியில் இருக்கிறார். 3 பேரும் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ 3 பேரும் உள்ளே வரணும்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரி மிக முக்கியம். வேதத்தில் எங்கெல்லாம் அறிவு வந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் வந்து கனி வந்திருக்குதோ, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:11 அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை. ஒரு கனி வந்திருக்குது, ஒரு அறிவு வந்திருக்குது. புரியுங்களா? ஒரு கனி வந்திருக்குதா விசுவாசம், ரெண்டாவது என்ன வந்திருக்குது? அறிவு வந்திருக்குது. அப்போ விசுவாசமும் அறிவும் ஜாயிண்ட் ஆகும்போது என்ன உண்டாகுது? ஒரு மனம் உண்டாகிடுது, ஒருமைப்பாட்டு வந்துடுது. அப்போ விசுவாசம் ஆவியின் கனியிலேருந்து வருகிறது. அறிவு ஞானம், புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம். இது வேதத்தை ஆராய வந்துனே இருக்கும். இது ரெண்டு இணையிற இடத்துல சிலருக்கு அறிவு இருக்கும், சிலருக்கு கனி இருக்காது. நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு கனி கூட இருக்காது, வேலை செய்வாங்க. புரியுங்களா? சாலமோனுக்கிட்ட நிறைய அறிவு வந்தது, என்ன இல்லை? கனி இல்லை, பாவத்தில் விழுந்தாரே இல்லைங்களா? அப்போ கனி சிலர்கிட்ட கனி இருக்கும், ஆனால் அறிவு இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் எப்படி இருக்கணும்? சர்பத்தை போல வினாவுள்ளா இருங்கிறார். வினாவுள்ளன்றது ஞானமாக இருக்கணும். கபடவற்றெல்லாம் இருக்கு சொன்ன புறாவை போல. புறா எதை குறிக்கிறது? கனியை குறிக்கிறது. ரெண்டுமே இருக்கணும். அன்பாகவும் இருக்கணும், ஞானமாக இருக்கணும். கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்லணும். அவங்க அடித்தாலும் தாழ்மையாக வாங்கிக்கிறதுக்கு தான் கனி வேணும். திருப்பி பேசக்கூடாது. அப்போ அந்த ஆத்மா ஆதாயப்படுது. அவங்க வந்து நம்ம மேலே கை வச்சுட்டாங்கனாவே இடத்துல அவங்கள ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்திடுவார். அல்லையா? அந்த ஒரு அடி அவர் பரட்டி எடுக்கும், ஆண்டவர் பரட்டி எடுப்பார். அந்த ஒரு அடி வாங்கினோம்னா. ஆனால் நம்மகிட்ட கனி இல்லை, திருப்பி அடிக்கிறோம், திருப்பி பேசுகிறோம், தேவனோட நாம தூசிக்கப்படுது, அப்புறம் ஊழியம் கெட்டு போயிடுது. அதோட ஊழியம் செய்யவே முடியாது. அல்லையா? அந்த ஏரியாவுக்கு போனவன் நம்மளை 4 பேர் என்ன சொல்லுவான்? வரதுக்கு முன்னாடியே காரை நிறுத்துவான். அந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க? காரை நிறுத்து. நமக்குள்ள தாழ்மையாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அல்லையா? ரெண்டு தான் அங்கே பாருங்கள். விசுவாசமும் அறிவும் ஒருமைப்பாட்டுக்குள்ளே வந்த பிறகு பூரண புருஷன் நிறைவாகிறது. அப்போ விசுவாசம் என்ன பண்ணிடுது? ஆட்டோமேட்டிக்காக பூரண புருஷனாக மாறுறாங்க. அப்போ கனி பேலன்ஸில் வரணும், அறிவும் பேலன்ஸில் வரணும். புரியுங்களா? அறிவு ஆத்மாக்குள்ளே போவோம், ஞான இருதயத்துக்குள்ளே வரும். வாசித்து பாருங்கள் 2:10, நீதிமொழி 2:10 சொல்கிறது பாருங்கள். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து. பாருங்க, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து. அறிவு உன் ஆத்மாவுக்கு அறிவு ஆத்மாவுக்கு என்ன பண்ணுது? இன்பமாய் இருக்கும் போது. அறிவு வந்து ஆத்மாக்களை போனது. இந்த ஞானத்தின் ஊற்று என்ன பண்ணுது? ஆத்மாக்கள் அறிவா போகுது. இந்த அறிவு அந்த ஆத்மாவுக்கு இன்பத்தை உண்டாகுது, சந்தோஷம். அதுக்கடுத்தது சந்தோஷம் 30%, மகிழ்ச்சி 60%, களி கூறுதல் 100%. அப்போது அந்த ஆத்மாக்களில் ஞானம் உள்ள போனது வசன ஞானமாக மாறுது. அல்லேலூயா. அறிவு ஆத்மாக்கு போகுது, புத்தி எங்கே போகுது பாருங்க. அடுத்த வசனம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அப்போ புத்தி என்ன பண்ணும்? உன்னை பாதுகாத்துக்கும். இன்னைக்கு புத்தி இல்லாத எத்தனை பேர் கண்மலை மேலே கட்ட வேண்டிய சபையை எங்கே கட்டுறாங்க? மணல் மேலே கட்டுறாங்க. புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை இடிச்சுன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ புத்தி இல்லாத கன்னிகை எண்ணெய் இல்லாத அபிஷேகம் இல்லாத வாழறாங்க. புத்தி ஏன் இல்லை? புத்தி எங்கேருந்து வரும்? எரேமியா சொல்றாரு. எரேமியா 3:15 வாசிக்கிறோம், வாசிங்க. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற, பாருங்க, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும். அப்போ சபை எப்படி வளர்க்கணும்? அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். 1 யோவான் 5:20 சொல்கிறது. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, பாருங்க, சத்தியம் உள்ளவர்களை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தார். அல்லேலூயா. சத்தியம் உள்ளவர் பிதாவை நம்ம அறிந்து கொள்வதற்கு. புரியுங்களா? பிதாவை எங்க அறிய முடியும்? ஆதியாகமத்திலிருந்து மல்லிகை வரைக்கும் என்ன பண்ணிக்கணும்? வேதத்தை தேடி ஆராய்ந்த பிதாவை அறிஞ்சிக்கலாம். குமாரன் அறிவனா மத்தேயிலேருந்து யோவான் வரைக்கும் நல்லா வேதத்தை தேடி ஆராய்ந்தா யாரை அறிஞ்சிக்கலாம்? இயேசுவை. அப்போஸ்தலருந்து வெளிப்படுத்துறதுக்கு நல்லா ஆராய்ந்து தேடி வாசித்தா ஆவியானவரை அறிஞ்சிக்கலாம். அப்போ பிதாவை அறிந்து கொள்வதற்கு இயேசு என்ன கொடுக்குறாரு? புத்தியை தருகிறார். இன்னைக்கு புத்தி இல்லாமனால என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் விட்டு விலகிறாங்க. புத்தியோடு தான் இருக்க சொன்னார் ஆண்டவர். அப்போ அந்த அந்த ஞானம், அந்த அறிவு, இந்த புத்தி, இந்த விவேகம்லாம் இதெல்லாம் சும்மா வராது. நீதிமொழியில் 1ஆம் அதிகாரம் போய் பார்த்தோன்னா ஆண்டவர் கரெக்டாக எழுதுறார். ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம், நீதி, நியாயம். இந்த 7 காரியம் அங்கேருந்து உருவாகுது. நீதிமொழிகள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த 7 காரியம் உருவாகிடும் நமக்குள்ள. மீது எல்லா புத்தகத்தையும் சுற்றி வர்றது, 65 புத்தகத்தையும் சுற்றி வர்றது ஒரு புத்தகம் தான்.
நீதிமொழிகள் ஃபுல்லாக நீ கற்றுக்கொண்டா இந்த 65 புத்தகம் ஆன்சர் கிடச்சிடும். அல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்திருக்கணும் விசுவாசிகளை, எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரயோஜனமானவைகளை மறைத்து வைக்கக்கூடாது. மூன்றாவது சொல்கிற பாருங்கள் ஆண்டவர், ஒரு ஊழியக்காரன் நம்ம ஊழியக்காரன் ஸ்தானத்தில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? மூன்றாவது அங்கே சொல்லப்படுது யோவான் 18:20 சொல்கிறார் ஆண்டவர். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. பாருங்க, அந்தரங்கத்தில் என்ன பண்ண ஒரு ஊழியக்காரே பேசக்கூடாது, வெளியங்கரமாக பேசணும், எதையும் மறைத்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இயேசு என்ன பண்ணிக்கிறாரு? அந்தரங்கத்தில் எதுவுமே பேசலை, எல்லாத்தையும் என்ன பண்ணார்? சார்பாக வெளியே பேசிட்டார். என்ன இருக்குது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை அத்தனை விதைத்துட்டாங்க. புரியுங்களா? இதில் ஒன்றும் குறையில்லாத விதைக்கணும். அதுக்கு தான் அவங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரட்சிக்கப்படுற கற்று சபையில் கொண்டு சேர்த்துட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அவங்களுக்கு ஆயுசு நாள் கூட்டி தந்து சபையில் உட்காந்து எதை கற்றுக்கணும்? முழு வேதங்களையும் கற்றுக்கணும். நல்லா எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கொள்ளணும். தேசத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், நமக்காக எப்படி ஜெபிக்கணும், பட்டணத்துக்காக எப்படி ஜெபிக்கணும், அசுத்தாவியில் எப்படி துரத்தணும், அது எப்படி வேலை செய்யுது, அதோடைய ஆவி இருக்குதா, ஆத்மா இருக்குதா, சரீரம் இருக்குதா, எல்லாத்தையும் கண்டு என்ன பண்ணிக்கணும்? தெளிவாக இருந்தோம்னா பிசாசுலாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. பிசாசுக்கு இடுப்பும் கிடையாது, எலும்பும் கிடையாது, சரீரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு கொடுப்பதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவனுடைய சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. முற்றிலும் அழிச்சிடணும். நமக்கு தெரியும் நமக்குள்ளே என்னென்ன ஓடுதுன்னு. அதை வச்சு வசதை வச்சு தியானம் பண்ணிங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணோம்? வசனம் போய் வசனம் தான் ஆவின் பட்டயம். அது போய் என்ன பண்ணோம்? ஆப்ரேஷன் தேட்டருக்கு எது முக்கியம்? பட்டயம் தான் முக்கியம். பட்டயம் இல்லாத ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அப்போ நம்முடைய ஆவி ஆத்மஸ்தாயத்தில் உண்டான எல்லா மீறுதல் பாவங்களை அழிப்பதற்கு வசனம் தான் முக்கியம். வசனம் உள்ளே போகலை, வேதமே உன் கையில் இல்லை அப்படின்னா, வேதத்தின்படி பேசலைன்னா அங்கே இயேசு வேலை செய்ய முடியாது. அல்லேலூயா. வசனம் உயிராகுது. அந்த வசனத்தை நல்லா தீட்டி என்ன பண்ணணும்? ஜனங்களுக்கு விதைத்தோம்னா நீங்கள் அழகாக ஆத்மா ஆதாயம் பண்ணிவிடுவீங்க. நிறைய திரளான ஆத்மா அவங்களே கொண்டு வருவாங்க. ஏன்னா வசனத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அதனால தான் வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ வேதன்றது 66 புத்தகம். நல்ல ஆதியாகன்றது வெளிப்படுது 22, 21 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணினே இருக்கணும். மரணம் சந்திக்கிற வரைக்கும் நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, வேதமும் ஜபம் 2 இருந்தால் வாழ்க்கையில் நித்தியத்தில் போய் அழகாக ஆயுர்வேத சாஸ்திரம் வந்து வாழ்வோம், நித்தியமாக வாழ்வோம். நம்முடைய ஆத்மா நம்ம பாதுகாக்க முடியும், நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போக முடியும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் சர்ச்சைக்கு, ஒரு வசந்தை கேட்டோம், அப்புறம் மத்தியானம் போய் தூங்கிட்டோம், அதோட அடுத்த வாரம் வந்தோம், இந்த கேஸ் வரிகளும் போகவே போகாது. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், தந்திரமாக வேலை செய்திருவான். பிசாசுக்கிட்ட தந்திரம், வஞ்சகம், ஏமாற்றுக்கணும், இது 3 தான் இருக்கிறது. மீதெல்லாம் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. வாசனை வாஸ்து பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 யோவான் 3:8 வாசிங்க. செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பாருங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசு எங்க எப்ப செய்யறான்? அவன் ஆதி முதல் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பாவம் செய்து கொண்டிருக்கிறான். வாசிங்க. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, பிசாசின் கிரியைகளை இயேசு சிலுவையில் வந்து அழிச்சாரே இல்லையா? நம்முடைய பாவத்தை சுமந்துட்டாரு. பிசாசின் பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. இப்போ பிசாசுகிட்ட பாவம் இருக்குதா இல்லையா? பிசாசுகிட்ட பாவம் இருக்கா இல்லையா? இப்போ அப்போ அழிச்சிட்டா. சிலுவை எதுக்கு வந்தார் இயேசு? பாவத்தை அடிக்க தான் அவர் வந்தார். புரியுங்களா? அப்போ பிசாசனுடைய பாவத்தை இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் பிசாசின் கிரிகள் அடிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். இங்கே பிசாசின் கிரிகள் அடிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு? யோவான் எழுதுறாரு. ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் எப்படி எழுதுறாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியான. அப்போ இங்க என்ன சாரு? இங்க பிசாசா அடிக்கிறாரு. பிசாசுன்ற கேரக்டர் இங்க ஆள் தத்துவமா நிற்கிறான். பிசாசுன்ற வார்த்தை வந்து கேரக்டர். பிசாசு அடிக்கும்படி என்ன பண்ண இயேசு? ஆதி காலம் முதல் அவன் என்ன பண்ண? மனுஷனுக்கு மரண பயத்தை கொடுத்தான். இப்போ பிசாசையே அழிச்சிடறாரு. அங்கே பிசாசின் கிரியில் அடிக்கிறார். கிரியினா குணங்களை. புரியுங்களா? பிசாசுக்கிட்ட என்னென்ன குணம் இருக்குதோ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அத்தனை குணங்களை அவர் என்ன பண்ணிடுறாரு? அழிச்சிட்டாரு. புரியுங்களா? இப்போ பிசாசுக்கிட்ட என்னதான் இருக்கிறது?
லூக்கா 24:39 சொல்றார் ஆண்டவர், நான் தான் என்று அறியும்படி நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. அப்போ ஒரு ஆவிக்கு என்ன இருக்காது? மாம்சமோ எலும்பு இருக்காது. மாம்சம் இருந்தால் தான் கிரியை செய்ய முடியும். அவனால் போய் யாரான பாவம் செய்ய முடியும், அடிக்க முடியும், உதைக்க முடியும், எல்லாம் வேலை செய்ய முடியும். இப்போ மாம்சத்தை பிடிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாரு? எலும்பையும் பிடிக்கிட்டாரு. என்ன தான் பேலன்ஸ் இருக்குது? ஆவி தான் இருக்குது. இந்த ஆவி வச்சு அவன் என்ன பண்ணுறான்? ஏற்கனவே நமக்குள்ள சும்மா இருக்குது. துன்மார்க்க ஆலோசனை நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரில் உட்காரன்றார். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே உட்காந்துக்கிறாங்க? 3 பேரும். ஒரு ரட்சிக்கப்பட்ட எங்கே உட்காரக்கூடாது? சங்கீதம் 1:1 உட்காரக்கூடாது, 1:2 தான் உட்காரணும். ஆனால் எங்கே உட்கார்றாரு? ஒரு கொரோனா 3 பேருக்கு வந்து, துன்மார்க்கிட்ட கொரோனா இருக்குது, அப்புறம் பாவிக்கிட்ட இருக்குது, பரியாசம் இருக்குது. நீ இப்போ அடிக்கடி உட்காந்து என்ன ஆகும்? அது ஏற்றிக்கின்னு எங்கே வரணும்? ஆலைக்கு தான் வரணும். அந்த வேலையை யார் செய்யணும்? அது பிறகு இவர் தான் பேம்பர் தான் ஜாம் பண்ணணும். புரியுங்களா? அப்போ நம்ம எங்கே போய் உட்காரக்கூடாது? பாவிகள் இடத்துலையோ துன்மார்க்க இடத்துலையோ பரியாசக்க இடத்துல. ஒருத்தர் ரட்சிக்கப்படாத இடத்துல போய் நீ உட்காந்தாவும் உன் நிலைமை என்ன ஆகும்? அவங்க பேசுனவங்க ஸ்பிரிட் உன் மேலே இறங்கிடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே உட்காரணும்? சங்கீதம் 1:2 உட்காரணும். அப்போ தான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களிலே தன் கனியை கொடுக்க முடியும். நம்ம அங்கே உட்காராமல் நம்ம தேவையில்லாத ஆண்கள்லாம் பாவத்தை தொத்தின்னு உள்ளே வந்துனே இருப்போம். நம்ம பாவத்தில் விழுவோம். அப்புறம் நம்ம தேவனுடைய நாம தூசிக்கப்படுது. புரியுங்களா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க இந்த 3 பேரோட உட்காரலன்னா அவங்க வாழ்க்கையில் பாவம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஹல்லேலூயா. பிசாசால் என்ன பண்ண? பிசாசு என்ன பண்ண? கொண்டு போய் துன்மார்க்கிட்ட உட்கார வச்சுடுவான். அவங்ககிட்ட ஒரு பாவத்தை தொத்தி நீங்கள் வருவோம். இப்போ அவங்களுடைய பாவத்தை தேவன் என்ன பண்ணல? இன்னும் அவங்களுக்குள்ள பாவம் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டால் நம்முடைய பாவத்தை அழிச்சிட்டாரு, சுமந்துட்டாரு. அவங்க பாவத்தை இன்னும் அடிக்கலை. இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம உட்காந்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? நம்ம ஆகுமா? அவங்க பாவம் நமக்குள்ள வருமா வராதா? கொரோனா வந்தாவே அது நுரையில் மட்டும் தான் கெடுக்கும். ஆனால் பாவம் என்ன பண்ண? முழு சரியத்தை கெடுத்துருது. முழு சரியத்தை கெடுப்பது எது? பாவம். ஆனால் கொரோனா எதை கெடுக்கும்? லங்ஸை மட்டும் தான் கெடுக்கும். ஒரு லங்ஸை இவ்வளோ வேகம் தொத்துதுன்னா பாவம் இதை காட்டிலும் அதிகமாக தொத்தும். அப்போ நம்ம பாவிக்கிடத்துலேயே உட்காந்துக்கிறோம், துன்மார்க்கு பாகத்திலே உட்காடுறோம், பரியாசகத்திலே உட்காடுறோம். துன்மார்க்கு எங்கேருந்து உண்டாக்குனா? துன்மார்க்கு எங்கேருந்தமா வந்தா சொல்லுங்கள்? துன்மார்க்கனுடைய அஸ்திபாரம் எங்கே? சொல்லுங்கள். பாயுடைய அஸ்திபாரம் எங்கே? சொல்லுங்கள். துன்மார்க்கு எங்கேருந்து வந்தாலும் அந்த கிறிஸ்துக்கு ஆவி தான் துன்மார்க்கனா வேலை செய்யும் உலகத்தில். பரியாசக்காரனா கள்ளத்திற்கு வேலை செய்வான். பாவி தான் வலு சர்மம் வேலை செய்வான். இது 3 அவங்ககிட்ட தான் வந்தது. ஒரே வசனம் தான் பைபிளில் இருக்குது, பிசாசு உண்டான வசனம். அது என்ன வசனம்? சொல்லுங்கள். உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் அன்பு கூறாது. கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது தேவனால் உண்டானதல்ல, இது பிசாசனால் உண்டானது. அவன் தான் இந்த ஒரே வசனத்தை வச்சு உலகத்தை அப்படியே என்ன பண்ணுறான்? பாவத்தை தள்ளுறான். நம்ம இவ்வளோ பைபிள் எழுதி கொடுத்து பரிசுத்தமாக வாழ முடியல. அதுக்கு என்ன காரணம்? இன்னும் ஆண்டவர் அறிவில் வளரல. ஏதோ 5 நிமிஷம் பைபிள் படிக்க வேண்டியது, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண வேண்டியது, இதோட காலத்தை ஓட்டிட்டு நானும் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு திருவந்து எடுத்துகிட்டு பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்படி எங்கே எழுதிக்குது? ஞானஸ்தானம் இருந்தது ஆண்டவரோட பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு படிக்கணும். எழுதி படிக்கணும், மரண வரைக்கும் நம்ம நீதியில் படிக்கணும். புரியுங்களா? நீதி எதுக்காக இருக்கணும்? நீதியில் வளர்ந்துனே இருக்கணும். நீதி செய்கிறோம், இன்னும் நீதி செய்துனே இருக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஆண்டு சபையில் சேர்த்தாரு. இவ்வளோ ரத்தம் சிந்தி நமக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி மீட்டெடுக்கப்பட்டு சபையில் கொண்டு சேர்த்தா அந்த ரட்சிப்பின் அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் கேவலப்படுத்துகிறோம். புரியுங்களா? ஒரு முறை தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும், அடிக்கடி ஆண்டு கொடுக்க மாட்டார். எபிரேயர் 6:6 தெளிவாக வாசிக்கிறாரு. எபிரேயர் 6:6, 6:7 வாசிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. பாருங்க, மறுபடியும் சிலுவையில் அறையிறோம். ஏன் அறையிறோம்? யார் அறையிறது? இது யார் மாறிடுது? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் யார் அறையாங்க பாருங்க, என்ன போட்டுக்குது பாருங்க. அதுக்கு மேலே இருக்கிற வசனம் வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தைகளை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற நாள் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புத்தி உள்ள கன்னிகை, புத்தி இல்லாத கன்னிகை. சபையில் 2 கூட்டம் எப்பவுமே இருக்கும். ஒன்று புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, ஒன்று புத்தி இல்லாத இருக்கும். புத்தி உள்ளவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? டைமோட சபைக்கு வந்துடும். 8 மணிக்கு ஆலயம்னா 8:45 வரவங்க அருகில் போக முடியுமா?
ஒரு இன்டர்வியூ போகிற 8 மணிக்கு இன்ட்ரி, 7 மணிக்கு போய் உட்காந்து என்ன பண்ண முடியாது. 9 மணிக்கு போனால் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியுமா? இன்டர்வியூ எடுக்கிற வரை 8 மணிக்கு வந்துடுறாரு, ஒரு ஹவர் முன்னாடி வராரு. அப்போது இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சாதாரண மனுஷன், மாம்சமான மனுஷனே கரெக்டாக அந்த வேலை செய்யும் போது இந்த உலகத்தை படுத்த தேவாதி தேவன், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வளவு, இவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பாக 8 மணி ஆலயம்னா அவர் ஏசு எத்தனை மணிக்கு வருவார் ஆலயத்துக்குள்ளே? 7:50 அவர் உள்ளே ரீச் ஆகிறாரு. ஆனால் நம்ம ஆளுக்கு எத்தனை மணிக்கு வராங்க சொல்லுங்கள்? அப்போது அப்படி வரவங்க நிலைமை என்ன இருக்கும்? ஆவியானவர் சொல்லுவார், மகளே நீ லேட்டாக வர, இனிமேல் வராது அப்படின்வார். நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தினே இருப்ப. உன் இருதயத்தை கடினப்படுத்த படுத்த படுத்த ஆவியன் பேசவே மாட்டார். அதுக்கு பிறகு எப்படி சவுல் வந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாது பண்ணனோ, அது பிறகு ஆவியன் பேசவே இல்லை. புரியுங்களா? பல நாட்கள் அவன் என்ன பண்ணார், முயற்சி பண்ணி பார்த்தேன். கடைசியில் குறி சொல்கிறாவிக்கிட்ட போய் தான் குறி கேட்டான், என் நிலைமை என்னன்னு. இன்றைக்கி அப்படி பரிதாபமாக இருக்கிறது. அப்போ எல்லாவற்றையும் நம்ம ஒழுங்காக இருக்கணும். ஆலயம்னா கரெக்டாக இருக்கணும். 8 மணி ஆலயம்னா 7:50 வந்துடணும். அப்போ தான் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். நித்திய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். சரீர ஆசீர்வாதம் ஆசீர்வார். குடும்ப ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். எனக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதே இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகவே முடியாது. அப்போ தேவனுடைய ஊழியர்களாக நம்ம செய்கிறவங்க 3 காரியங்கள் நம்ம சொன்னோம். அடுத்த 4வது பார்க்குறோம், என் வார்த்தையை உண்மையாக சொல்லணும். அந்த வசனத்தை வாசலாம் எரேமியா 23:28. சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணிடணும், உண்மையாக சொல்லணும். எப்படி எழுதியிருக்கிறதோ சாதாரண அர்த்தத்தை சாதாரண அர்த்தமாக பேசணும். ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆவிக்குரிய அர்த்தமாக பேசணும். ரகசிய அர்த்தத்தை ரகசியமாக பேசணும். விசுவாசிகளுக்கு எதையுமே நம்ம என்ன பண்ண மறைக்கக்கூடாது. அவர் கொடுத்த ஒரு ஆலோசனையை நம்ம மறைச்சோம்னா அந்த மேய்ப்பன் கடைசியில் என்ன பண்ணோம், நியாயத்தீர்ப்பு நாட்களில் கணக்கு ஒப்புவிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. 1 Corinthians 5:10 வாசிக்கிறோம். அப்போ நிச்சயமாக என்ன பண்ணார், ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையும் இனி வர காலங்களில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும், முழு பைபிளை சொல்ல முடியாது. அப்போ ஆலோசனை சொல்லி இந்த முழு வேதத்தை உள்ளே அனுப்பணும். புரியுங்களா? நம்ம முழு வேதத்தை ஒரு 100 மெசேஜ் எடுத்தால் கூட முழு வேதத்தை பேச முடியாது. அப்போ எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும், முழு பைபிளை உள்ளே போனோன்னா அவங்களுக்கு தினந்தோறும் என்ன பண்ணணும், அது உள்ளே போவதுக்கு என்ன வழின்னு சொல்லி தந்தால் தான் அவங்க தினந்தோறும் வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானித்து வெளிப்பாடு பெற்று தரிசனத்தை காண்பார்கள். அல்லேலூயா! தேடாமல் ஒரு மனுஷன், ஆராயாமல் ஒரு மனுஷன், தியானிக்காத ஒரு மனுஷனுக்கு வெளிப்பாடம் வராது, தரிசனம் வராது. சும்மா நம்ம ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறதுனால பரலோகம் போயிட முடியாது. அல்லேலூயா! ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு 5ஆம் கிளாஸ் புத்தகம் கூட இருக்குதுன்னா அந்த முழு புத்தகத்தை படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். அங்கே ஒழுங்காக இருக்குது, ஆனால் இங்கே ஒழுங்காக இல்லை. ஒரே புத்தகத்தை ஆண்டு கொடுத்தாரு, அது நிறைய வாசிக்க முடியலையே, தேட முடியலையே, தியானிக்க முடியல, ஆராய முடியலன்னா அவங்கவுங்களுடைய பாரம், ஜப பாரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வசனத்து மேலே பாரம் இருக்கணும். அது மேலே ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும், இது மேலே பக்தி வைராக இருக்கணும். புரியுங்களா? இதுக்காக நம்ம போய் பெரிய படிச்சுட்டு வந்தால் தான் படிங்க சொல்ல. பேதுரு யோவானோ 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, ஆனால் பைபிளை எழுதுகிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உன் மேலே வரணும்னா அப்போஸ்தலர் 4:31 படி தேவ சமூகத்தில் உட்காந்து காத்திருந்தா ஆவியன் தானாக இறங்கி வராரு. புரியுங்களா? ஐயா பாடினார் பாட்டு கிருபை குறித்து. இந்த கிருபை குறித்து நாங்கள் 72 மணி நேரம் வீட்டில் ஒரு ஜபத்தை போட்டோம். அன்றைக்கி ஆவியான் வந்து இறங்கினார் பாருங்க. 40 பகல் 40 இரவு. எத்தனை பகல்? சாப்பிடாமல் தூங்காமல் அப்படியே ஜெபித்தோம். புரியுங்களா? மோச ஜெபிக்க முடியுது ஆண்டவரே, எலியா ஜெபிக்க முடியுது, நீர் வனாந்தரத்தில் போய் ஜெபித்த. ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஜெபம் வேறு அஸ்திபாரம். சாத்தானிக்க கோமா ஸ்டேஜ் உண்டாயிடும் ஜெபம் பண்ணா, சாத்தானிக்கு அலர்ஜி உண்டாயிடும், சாத்தானி பொம்மரை சுத்தமே சுற்றுவான். அல்லேலூயா! ஜபத்தை பார்த்தா அவனுக்கு எரியுதுன்னுவான். ஃபஸ்ட்டு முழங்கால் படிட்டு சாஷ்டாம விழுந்து கெடுப்பான் நைட்டும் பகலும். நீங்கள் விட வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முழங்கால் நீங்கள் போட்டிங்கன்னா சாத்தான் எங்கே விழுந்து கெடுப்பான், உன் வாசல்லே விழுந்து கெடுப்பான். கண்ணை திறந்து ஆவியின் கண்ணை திறந்து காட்டுவார். சாத்தான் எத்தனை சாத்தான் பாருங்கள் வாசல் உட்காந்து படுத்துனுக்குதுன்னு. காரணம் என்னென்னா ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால்தான் ஜெபித்து அத்தனை பேரும் பார்க்குறேன். தானியேல் ஜெபித்தான், அவனுக்கு முடிவு ஜெயமாக இருந்தது. எஸ்தர் ஜெபம் பண்ணாங்க, ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா! நெகேமியா ஜெபம் பண்ணார், அலங்கத்தை கட்டி நிறைவேற்றினார். பணம் பெருசு இல்லை, உனக்கு எத்தனை கோடி வேணாலும் ஆண்டு தருவார். பணம்லாம் பெருசு கிடையாது. உயிர் உள்ள இயேசு இந்த உலகத்தை படைத்து இயேசு தரமாட்டாரா? சாத்தானில் கொடுக்க முடியும்னா ஆண்டவர் கொடுக்க முடியாதா? எல்லா அதிகாரம் அவர்கிட்ட. வானத்தில் போன சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க, கழுத்தை ஏற்றாலும் மறுபடியும் கழுத்தை வந்து நம்மளுக்கு மாட்டிக்கும். அவர்கிட்ட சகலமாக இருக்கிறது. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அவ்வளோ வல்லமை உடையவர் தான் இயேசு.
புரியுங்களா? அந்த வல்லமை எதை குறிக்குதுன்னா பரிசுத்தம் தான் வல்லமை. யாருக்குள்ள பரிசுத்தம் வளர்கிறதோ அவங்களுக்குள்ள அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீ பார்த்தாவே பிசாசு. நாங்கள் மியான்மரில் இருக்கிறோம், புரியுங்களா? இங்கே ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சு. அந்த அம்மா உடனே வீடியோ காலில் வராங்க 12 மணிக்கு நைட்டில். எப்பவும் 12 மணிக்கு நாங்கள் நைட்டில் ஜெபம் பண்ணே இருப்போம். அந்த நேரத்துக்கு பாருங்கள், அந்த அம்மா வந்து அந்த வீடியோ காலில் நான் உள்ளே வரேன், உடனே ஸ்டாப் பண்ணுது அந்த பிசாசு. இவருக்குள்ளே 24 மணி நேரம் இயேசு இருக்கிறான்னு சொல்லி அது அறிக்கை எடுது. அல்லேலூயா. 24 மணி நேரம் நானும் சொன்னேன் எனக்குள்ளே இயேசு இருக்கிறான், ஆனால் அது சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு நமக்குள்ளே இயேசு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, புரியுங்களா? வேறு யாரும் இருந்தால் பக்கத்தில் இருந்தால் பிசாசு ஒன்றும் பண்ணாது, நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் இயேசு உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு பயம். அப்போ இயேசு இப்படி உருவாகிறாரு, வார்த்தையினால் உருவாகிறாரு, வசனத்தினால் உருவார், சத்தியத்தினால் உருவார். எல்லாம் நம்ம முழங்கால் படிடுவோம், இல்லை அப்படியே நின்று நாம் ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் நேரம் அவனுடைய பாதத்தில் கொஞ்சம் நேரம் முழங்கால் படிட்டு ஒரு அபிஷேகம் கேளுங்க. ஆண்டவர் நம்ம நேரங்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒரு திட்டம், ஒரு தீர்மானம். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரையுமே இங்கே நம்ம வந்து சாதாரணமாக வரலை. நம்ம மேலே ஏதோ ஒரு கடமை ஆண்டு வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் தான் நிறைவேற்றுவார். அவர் கொண்டு வந்தாலும் அவர் நிறைவேற்றுவார். நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்முடைய படிப்போ பணமோ பொருளோ நம்முடைய வல்லமையோ நம்முடைய பராக்கிரமோ நமக்கு ஒன்றே இல்லை. அவருடைய ஆவி உன் மேலே இறங்கி வரணும். என் மேலே ஒன்றுமே இல்லை. நான் ஒரு இராணுவத்தில் இருந்தவன். ஒரு வேதத்தை வசனத்தை வாசிக்கிறதுக்கு கூட தடுமாற்று வரோம், புரியுதுங்களா? இன்றைக்கி உலகம் எங்கே 10,000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை. நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அப்போஸ்தலர் 4:31 படி உம்முடைய ஆவி அளவில்லாமல் எனக்கு கொடுங்க. உமக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே உம்முடைய ஆவி பெற்று நான் இந்த பட்டணத்தில் நீ சொல்லுகிற வேலையை நான் கரெக்டாக செய்து முடிப்பேன். சின்ன வேலையாக இருந்தாலும் ஆண்டவர் ரொம்ப அருமையாக அந்த சின்ன வேலையை நீ செய்யும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்ம எந்த வேலையுமே அற்பமாக நினைக்கவே கூடாது. எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் நான் உண்மையும் உத்தமாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மை 1000 மடங்கில் உன்னை லட்சக்கணக்கில் உன்னை உயர்த்துவார். அவர் செய்ய வல்லவர். ஒரு விதையில் எவ்வளோ கனி இருக்குது சொல்லவே முடியாது, ஆனால் கனியில் எவ்வளோ விதைன்னு சொல்லிடலாம். அந்த கர்த்தர் நம்மளை இந்த சபையில் ஒரு விதையாக வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக பல கனிகளை கொடுக்க வேண்டியது காரணம் இருக்கிறது. பல கனிகளை உருவாக்குறவங்க நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு பச்சை ஒளிய மரமாக இருப்பீங்க இந்த பட்டணத்தில். இந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களை பச்சை ஒளிய மரமாய் வைத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஒளிய மரத்தை மேல் எந்த வெள்ளங்கள் வந்தாலும் சேதமாகாது, அது சேதப்படுத்த முடியாது. ராலா சக்கராதி நிகரபா. தேவனுடைய வல்லமை இப்போது இந்த சபையின் மேல் இறங்குவதாக ஒரு விஷயம். ஆண்டவரே உம்முடைய மகிமையின் ஆவியானவரே, நீ உம்முடைய அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறப்பா. ரீகாலா சக்கராதி நிகரபா. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய எல்லா விதமான வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. ரெசீவ். நீங்க ரெசீவ் பண்ணுங்க எல்லாத்தையும். ஆண்டவரே என் மேல் இறங்கி வரட்டுமாப்பா. இந்த நாள் வரட்டும் ஆண்டவரே. என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உம்முடைய பாத்திரமா பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் மனுஷன் முகத்தை பார்க்கவில்லை. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். என் மேல் இறங்கி வாங்க, என் மேல் இறங்கி வாங்க. ஒரு அபிஷேகத்தை ஊற்றுக ஆண்டவரே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி முழுகணும். ஒரு வல்லமை எனக்கு தாங்க. ரபாலா ஷக்கா ராதே நிகாரபா தகராதே நிகாரபா லாதே நிகாரபா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த சபையிலே இப்போது இறங்கி ஒவ்வொரு தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. கபா 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 நிகாரபாலா ஷக்கராதே நிகாரபா. ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறாப்பா. ஒரு அபிஷேகத்தின், ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகம், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அபிஷேகம், ஒரு மன்றாடி ஜெபிக்கிற அபிஷேகம், ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற மனசா காணப்படணும். கபராலா ஷக்கராத நகலாபா இக்கராதி நிகாரபா லபரபதி நிகாரபா. ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஜெபிக்கிறப்பா. எங்கள் மேல் அசைவாடும், எங்கள் மேல் அசைவாடும். எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. எடுத்து எங்களை பயன்படுத்தும். உண்மையும் உத்தமம் நேர்மையா ஆலோசனை கேட்டு நாங்கள் அதுபடி சொல்வோம். ரவாலா ஷக்கா ராதி நிகாரபா.
ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம். அல்லேலூயா. அன்று ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் இறங்கினது போல நம்ம மேல கர்த்தர் இறங்கி வருவார். ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகனே. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காக உன்னை வேறு பிரித்தார். உன்னை சொந்த ஜனமாக மாற்றியிருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ ரபாலா ஷக்கா ராதினிகா ரபா. ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை தந்து ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பி இந்த சபையில் உள்ள எல்லா ஊழியர்களின் மேலும் ஒரு அபிஷேகத்தை ஊட்டப்பட்டதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்வீராக. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகத்தை நீ தந்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பேர் பேராக நீ நினைவு கூர்ந்திருக்கிறீர். இந்த சபையை நினைவு கூர்ந்திருக்கிறீர். இது 1000 மடங்கு வளர்ந்து பெருகும். லீபானை போல வளரும். ஓ, பச்சை ஒளிய மரத்தை போல வளரும். அநேகருக்கு அபிஷேகம் மடங்குள்ளா நீ எழுப்புவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தை எங்களுக்கு தாங்க. உமக்கு கீழ்ப்படுகிற எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டோம்ப்பா. நாங்கள் ஓட மாட்டோம் ஆண்டவரே. உமக்காக பக்தி வைராக்கி உள்ளவர்களாய் காணப்படுவோம். என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்போம். எங்கள் அஸ்திபாரமே இயேசு ஒருவரே. அவரே எங்கள் மேல் அபிஷேகத்தை வைப்பார். அவரே எங்களை நடத்துவார். அவரே எங்களை எடுத்துக்கொண்டு போவார். அவரே ஆத்மா ஆதாயம் பண்ண வைப்பார். எங்கள் மேல் அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்கள், வரங்கள் எல்லாம் எங்களுக்குள் செயல்படும். நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோமாப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களை 1 படி, 1 கொரிந்தியர் 6:11 படி, எபிரேயர் 10:22 படி, ஆண்டவர் நீதிமொழி 28:10 படி எங்களை சகலத்தை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி இந்த சபையை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாச்சு. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.